ஸ்பாட்லைட் நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் சார். விஜய் நான் ஒரு 3 மாத குழந்தையாக இருக்கும்போப்போ வடபழனியில் இருக்க கோடம்பாக்கம் அம்பேத்கர் சிலை அதுக்கு எதிர்க்க ஒரு தெரு போகுது. அந்த தெருவில் மாடியில் அவங்க அப்பா இருந்தார், அவங்க அம்மாவும். சின்ன பையன் அழுதுன்னு இருப்பான். நான் மடியில் போட்டு கொஞ்சிக்கின்னு இருப்பேன். அவங்க அம்மா சமையல் செய்வாங்க, அவங்க அப்பா ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போது செல்ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் ஃபோன் தான். இவ்வளோ பெரிய ஃபோனு, ஒரே ஒரு ஃபோனு, ஒரு கட்டில், அவ்வளோதான். இங்கே அந்த வீடு இப்போ கூட அந்த வீடு இடிக்காமல் இருக்குது, மாடி மேலே தான் இருந்தாங்க. அப்போது நான் நாடகங்களில் நடிக்கும்போப்போ சந்திரசேகருடைய மாமா நீலகண்டன் சொல்லிட்டு வாய்னி ஸ்டுடியோவில் மேனேஜராக இருந்தார். அவர் தான் என்னை சந்திரசேகர்கிட்ட அனுப்பிச்சு, நீ நல்லா நடிக்கிற, நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சார். நான் அடிக்கடிக்கு சந்திரசேகர் சார்கிட்ட டைரக்டர் வீட்டுக்கு போவேன் வருவேன். அப்போது நல்ல பழக்கம். அதில் தான் விஜய் 3 மாத குழந்தையாக இருக்கும் போப்போ, அழுதுன்னு இருக்கும் போப்போ நான் மடியில் வச்சு கொஞ்சின்னு இருப்பேன். இன்றைக்கி பெரிய நடிகர் ஆகிட்டார். அவருடைய படங்களெல்லாம் நானும் பார்த்து ரசிச்சிருக்கேன். இப்போ அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் தப்பான ரூட்டில் போகிறாருன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏன் எப்படி தப்பான ரூட்டுன்னு கேட்டாக்கா, நான் என் கூட யாரும் வேணாம், என் கூட எந்த கட்சியும் வேணாம், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட்டு ஆடும்போப்போ ஜோக்கர் வரும், அந்த ஜோக்கர் மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. அவர் கொள்கை கிடையாது, ஏதாவது ஒரு கொள்கை அறிவிப்பாருன்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்களுக்கு மக்களுக்கு ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு பார்த்தாக்க இதுவரையிலும் சொன்னது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது சமீபத்தில் விஜய் அவருடைய ரசிகர்களை கட்டுப்படுத்துறதே இல்லை. ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, அந்த 9 ஓட்டு விஜய்க்கு போடலன்னா நான் சோத்தில் விஷத்தை வச்சு சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுது. வீடியோவில் வந்திருக்குது, எல்லா சேனல்லையும் வந்திருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்னொரு அம்மா என்ன சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரு எனக்கு கல்யாணம் ஆச்சு, விஜய் அப்பா கிட்டேயே நான் சொல்லிட்டேன், நான் விஜயை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுது இன்னொரு பொண்ணு. இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுது, நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன், எனக்கும் இருக்கிறது ஒரே பையன் ஐசியூவில் இருக்கான், இருந்தாலும் நான் விஜயை பார்க்குறதுக்காக வந்தேன்னு சொல்லுது ஒரு அம்மா. இன்னொரு பொண்ணு சொல்லுது, கண்ணாடி போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, எனக்கு கல்யாணம் ஆகிப்போச்சு, எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார், எனக்கு வீட்டுக்காரை விட விஜயை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது, பதிவு பண்ணுது. இன்னொரு பொண்ணு என்ன பதிவு பண்ணுது, ஐயா விஜய்க்கு நாங்கள் அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், அம்மாவாகவும் இருப்போம், தேவைப்பட்ட பொண்டாட்டியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுது. விஜய் அவர்களே, இந்த ஜனங்கள்லாம் இப்படி பேசுகிறாங்களே உங்கள் ரசிகர்கள், நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாதா? சமுதாயம் எங்கே போகுது? இந்த சமுதாயம் எங்கே சார் போகுது? எங்கே எடுத்துன்னு போகிறீங்க? எதுக்காக அரசியல் கிட்டுன்னு வந்தீங்க? இவங்க எல்லாரையும் கெடுக்கிறதுக்கா? ஐயா, உனக்கு மனசில் விஜய் மேலே பாசம் இருந்ததுதானே மனசில் வச்சுக்கணும். நீ ஊடகத்தில் பேசுறிய, நீ கண்டிச்சிருக்கிறியா? ஏன் ரசிகர்களை இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்கிறியா? நாங்கள்லாம் எம்ஜிஆர் ஆளுங்க, எம்ஜிஆர் மன்றங்களை நாங்கள் வச்சு நிறுத்தோம், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் கொள்கையோடு நாங்கள் வாழ்ந்தோம். புரியுதா? விஜய்
உனக்கு சொல்கிறேன் நான், உன் ரசிகர்கள் எல்லாமே தீய சக்திகளாக வளர்த்துக்கிட்டு இருக்கிற நீ. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதவங்க, அவங்க சினிமா பார்த்துட்டு உன் பின்னாடி வர்றாங்க, ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு தான் வர்றாங்களே தவிர நீ பெரிய அரசியல்வாதி, கொள்கை வீரன், கொடி பிடிச்ச குமரன் அப்படின்றதுக்காக வரல. ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக வர்றாங்க ஜனங்க. ஜனங்க வர்றதுல தப்புன்னு சொல்ல மாட்டேன், போய் அங்கே போய் சாவறீங்களே, அதுக்காக தான் நான் ஜனங்கள்கிட்டையும் அந்த ரசிகர்கள்கிட்டையும் நான் மன்றாடி பணிவோடு கேட்குறேன், தயவு செய்து விஜய் அவங்க ரசிகர்களுக்கு ஒரு அறிக்கை மூலமாக இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லல, அதை சொல்ல வைக்கணும். இந்த ஊடகத்தின் மூலியமாக நாம் பதிவு பண்ணுறது என்னன்னு கேட்டால் அவர் சொல்லணும். ஜனங்க கெட்டு போயிடுறாங்க. நண்பர்களே, தாய் குலங்களே, வியாபாரிகளே, இந்தியாவில் வாழ்கிறவங்க அத்தனை பேரும் இந்த செல்ஃபோன் வந்ததுனால தான் கெட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், அதுதான். செல்ஃபோனில் நல்ல விஷயங்களும் வருது, ஆபாசமான படங்களும் வருது. சின்ன சின்ன பசங்க கெட்டு போயிடுறாங்க. இது கண்கூட எல்லாருக்கும் தெரியுது. அந்த மாதிரி தான் நீ உன் ரசிகர்களை உருவாக்கி வச்சிருக்கிற. ஒன்று. ரெண்டாவது இந்தியாவில் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் எத்தனையோ மாநிலங்களில் எல்லாம் இந்தியா ஃபுல்லாக தேர்தல் நடந்துருக்குது, எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது கிடையாது. தேர்தல் நடக்கும்போது வேட்பாளர் தன்னுடைய சொத்து பொத்துக்களை வேட்புமனுவோட சேர்த்து அவர் தாக்கல் பண்ணணும் டிஆர்ஓ கிட்ட. அந்த டிஆர்ஓ கிட்ட தாக்கல் பண்ண சொத்து பத்தில் நான் இதுவரையிலும் கேள்விப்படாதது. தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் தப்பாக பேசியிருந்தாலும் கூட நான் திருத்திக்கிறேன். என்னங்க இது, கடன் கொடுத்தேன்றான் ஜோசப் விஜய். அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன், பிள்ளைக்கு கொடுத்தேன், அப்பாவுக்கு கொடுத்தேன், பொண்டாட்டிக்கு கொடுத்தேன், இத்தனை கோடி கொடுத்தேன், அத்தனை கோடி கொடுத்தேன்னு சொல்லிட்டு கடனை பதிவு பண்ணுறானே. கடன் கொடுத்தது நான் இவங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன்னு. தேர்தல் ஆணையத்தில் நிறைய பேர் எனக்கு கடன் இருக்குதுன்னு பதிவு பண்ணாங்க. பழைய வேட்பாளர்கள் கடன் இருக்குதுன்னு சொன்னாங்க. இவர் கடன் கொடுத்துருக்கிறான்றாரு. ஊர் பேரே தெரியாமல் பதிவு இல்லாத ஒரு படிப்பகம் திருச்சி பக்கமோ எங்கேயோ இருக்குது. அந்த பதக்கத்துக்கு கோடிக்கணக்கான பணத்தை கடன் கொடுத்துருக்கிறேன்னு அஃபிடேட்டில் பண்ணியிருக்காரு. தேர்தல் ஆணையம் இது ஏற்றுக்குமா? எப்படி ஏற்றுக்கும்? தேர்தல் ஆணையம் கண்காணிக்க வேணாவா? தேர்தல் ஆணையம் விஜயனுடைய 2 வேட்பு மனுவும் பெரம்பூரில் நிற்கிறதையும் திருச்சியில் இப்போ நிற்கிற 2 வேட்பு மனுக்கும் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி கேண்டிடேட் பண்ண வேணாவா? நாங்கள் சொல்லி தான் செய்யணுமா? உங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது? ஒரு சின்ன பிழை இருந்ததுன்னா கூட நீங்கள் தள்ளுபடி பண்ணிடுறீங்க. இவ்வளோ பெரிய பிழை இதுவரையிலும் இந்தியாவிலே யாரும் கொடுக்கல. இதுவரையிலும் போட்டியிட்டவங்க அத்தனை பேருமே நான் கடன் பட்டுருக்கிறேன், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குதுன்னு கணக்கு வழக்கு காட்டியிருக்கிறான். ஆனால் நீ நன்ற கடன் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு ஒரு பொய்யான சப்ஜெக்டை நீ பதிவு பண்ணுற. யாரை ஏமாத்துறதுக்காக? யாரை ஏமாத்துறதுக்காக? நீ சம்பாதிச்ச பணம் எல்லாமே, நீ வாங்கின சம்பளம் எல்லாமே அதுக்கு கருப்பு பணம் இல்லையா? மக்களுக்கு ஏதாவது செஞ்சியா? ஒன்று.
உன்னுடைய ரசிகர்கள் உன்னுடைய படம் பார்க்கும் போப்போ ஒரு டிக்கெட்டினுடைய விலை எவ்வளோப்பா? விஜய், ஜோசப் விஜய் உன்னை தான் கேட்குறேன். ஒரு டிக்கெட்டினுடைய விலை 3000 ரூபாய் 4000 ரூபாய் விற்றாங்க. எம்ஜிஆர் படங்கள் அந்த காலத்தில் வந்தது, நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். நாங்கள்லாம் எங்கள் மன்றத்தினுடைய லெட்டர் பேட் எடுத்துன்னு போய் பார்டர் தோட்டத்தில் இருக்கிற முசிறிப்பத்தங்கிட்ட கொடுத்தாக்கா எந்தெந்த தேட்டரோ அந்த தேட்டருக்கு இத்தனை டிக்கெட்டு இந்த மன்றத்துக்காரங்களுக்கு இந்தந்த ஷோக்கு இத்தனை, இந்த ஷோக்கு இத்தனை கொடுங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுப்பாரு. அந்த லெட்டர் எடுத்துன்னு போய் தேட்டர் மேனேஜர்கிட்ட காட்டினாக்கா அந்தந்த ஷோக்கு அந்தந்த டிக்கெட்டுங்க கொடுப்பாரு. பிளாக்கில் கிடையாது. புரியுதா? புரிஞ்சுக்க. என்ன மாதிரி மூத்த எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க இருக்காங்க, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க. விஜய், ஜோசப் விஜய், நீ கள்ளத்தனமாக சம்பாதிச்ச பணம் உன் கூட இருக்கவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு அதிமுகவில் இருந்து உங்ககிட்ட சேர்ந்தாங்களே, எதுக்காக? கொள்கைக்காகவா? கிடையாது, பதவிக்காக. மக்கள் அவங்கள எப்போ புறக்கணிச்சிட்டாங்க. புரியுதா? அவங்கள எப்போ புறக்கணிச்சிட்டாங்க. ஏதோ உன் பின்னாடி இருந்தால் வந்துடுவோம் அப்படின்ற ஒரு அற்ப ஆசை, பேராசை அவங்களுக்கு. இந்த தேர்தலில் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சொல்கிறேன், 54 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் நான் சொல்கிறேன், 76 வயசில் நான் சொல்கிறேன், இப்போ பதிவு பண்ணுறேன். தமிழ்நாடு ஃபுல்லாக 3000 ஓட்டு வாங்க மாட்டீங்க. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க. தோல்வி உறுதி. விஜய்க்கு தோல்வி உறுதி. இன்னொன்று ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையாக பொய்யான்றது தெரியாது. சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன். இந்த வேட்பாளர்கள் எல்லாமே, எல்லா வேட்பாளரும் முக்கால்வாசி பேர் பயங்கரமான குற்றப்பின்னணி வழக்குகளில் சம்பந்தப்பட்டவங்கன்ட்டு கேள்விப்பட்டேன். அது தேர்தல் ஆணையம் பார்க்கும். ஒன்று, இந்த தேர்தலில் நடக்க போகிற தேர்தல் ஆணையம் இதை கண்காணிக்கணும். ஃபுல்லாக கண்காணித்து இது பார்த்தாக்கா வெட்ட வெளிச்சம் தெரிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? நான் சொன்னது புரியுதா மக்களே? மக்களே, நான் எனக்காக பேசலை, உங்களுக்காக பேசுகிறேன். ஜோசப் விஜயனுடைய ரசிகர்கள் திருந்தணுன்றதுக்காக பேசுகிறேன். நீங்கள் போங்க, நான் வேணான்னு சொல்லலை. அவர் என்ன நான் செய்வேன், உனக்கு நீ என்ன செய்வேன்னு சொன்னார், அது சொல்லு. காய்கறி விலை கம்மி பண்ணுவேன்னு சொன்னாரா? பெட்ரோல் விலை கம்மி பண்ணுவேன்னு சொன்னாரா? அரிசி விலை கம்மி பண்ணுவேன்னு சொன்னாரா? கரண்ட் விலை கம்மி பண்ணுவேன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? ஏமாத்திக்கின்னு இருக்காரு, மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. உங்களை வச்சுக்கிட்டு, தொண்டர்களை வச்சுக்கிட்டு, ரசிகர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏமாந்தீங்கன்னாக்கா உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் பிறந்தா மாதிரி நான் கணக்கில் கூட வைக்க மாட்டேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் இது சத்தியம் பண்ணி சொல்கிறேன். ஒரு வீட்டை திருத்தணுன்னாக்கா அம்மா அப்பா திருந்தணும், நல்லா இருக்கணும். பையன் வீட்டில் நல்லா இருப்பான், பொண்ணு நல்லா இருப்பான்ற அர்த்தம். நீங்கள் தருதலை மாதிரி ரோட்டில் இந்த மாதிரி பேசுறது, பெண்கள் பேசுறது, ஆபாசமாக பேசுறது கண்டிக்கத்தக்கது. உயர் நீதிமன்றம் பார்த்துக்கின்னு இருந்து கம்முன்னு இருக்குது, காவல்துறை பார்த்துக்கின்னு இருந்து கம்முன்னு இருக்குது, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல. தேர்தல் ஆணையமும் இதை பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருக்குது. எங்கே போகுது இந்த ஊடகங்கள் எல்லாம்? இந்த சதி செயலெல்லாம், இந்த பேசுறது எல்லாமே நீங்கள் ஏற்றுப்பீங்களா? மக்களை நீங்களே ஏற்றுப்பீங்களா சொல்லுங்க. இதை தயவு செய்து விஜய் திருந்தணும். அப்படி இந்த தேர்தல் ஆணையத்துக்கு
நான் வந்து பணியோடு கேட்குறது என்னன்னு கேட்டால், விஜயனுடைய 2 வேட்பு மனுக்களையும் பரிசீலனை செய்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி கேண்டிடேட். ஆர்டிஓக்கு எல்லாம் அதிகாரம் வருது, தேர்தல் ஆணையத்துக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது. அதை செய்யுங்க முதல்ல. புரியுதுங்களா? இப்போல்லாம் சாதாரண ஆட்டோ ஓட்டுறவனும் ரிக்ஷா ஓட்டுறவனும் மூட்டை தூக்குறவனும் சட்டங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? சட்டங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே தயவுசெய்து பொதுமக்களாகிய நீங்கள், ரசிகர்களாகிய நீங்கள் தெரிந்தனும், நீங்கள் வந்து விஜய் பின்னாடி போனீங்கன்னா நல்லா இருக்க மாட்டீங்க. ஏன்னா கொள்கை இல்லாது சார். நான் வந்தால் இது செய்வேன்னு அவர் சொன்னார்னா நான் கூட ஆதரிக்கிறேன். நான் அவர் சொல்லலையே. இப்போ கூட 2 இது ஃபைல் பண்ணார்ல, அதில் ஒரு ஃபைலில் வந்து ஒரு வயசு டிஃபென்ஸாக போட்டு இது பண்ணியிருக்காரு, கூப்பிட்டுருக்காங்க சார். அந்த மாதிரிலாம் கூட கூப்பிடக்கூடாது சார். அவர் பண்ணது, அந்த அப்ளிகேஷன் பண்ணது ஆடிட்டர்களை வச்சுக்கிட்டு, சில வழக்கறிஞர்களை வச்சுக்கிட்டு தான் அவர் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவர் கூப்பிட்டு கேட்கக்கூடாது. தேர்தல் ஆணையம் அவர் என்ன கொடுத்தாரோ அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. மன்னிப்பே கிடையாது. அப்போ நீ மன்னிச்சுட்டு நீ அவங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கிட்டேன்னாக்கா தேர்தல் ஆணையம் நீ லஞ்சம் வாங்கிட்டே கைவிட்டு வாங்கினேன்ற அர்த்தம். ஒருத்தன் தப்பு பரீட்சையில் தப்பாக எழுதிதான் வாத்தியார் கூப்பிட்டு ரைட் மார்க்கு போடுவாரா தப்பு மார்க்கு போடுவாரா? சொல்லுங்கள் சார். அவர் தப்பு பண்ணார், ரிஜெக்ட் பண்ணு, ஃபெயில் பண்ணு, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி கேண்டிடேட் பண்ணு. இந்த நாடு நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? ஜோசப் விஜய், நான் இப்போ சொல்கிறேன், இன்னைக்கு உன்னுடைய கிறிஸ்தவ மதம் தான் அமெரிக்காவில் ஆண்டுன்னு இருக்குது. அவங்க தான் பெட்ரோல் கொடுக்காம நமக்கு கேஸ் வராமல் ஈரான் மேலே குண்டு போடுறான். இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. முதல்ல எந்த ஜாதிகாரன் என்ன என்ன பண்ணுறான்றது அதை புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எனக்காக பேசலை, இன்னொருத்தருக்காக பேசலை, நடந்தது யதார்த்தமாக பேசுகிறேன் உங்ககிட்ட. தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.